ஒரு மாதம்னு வச்சுக்கலாம். அப்புறமா தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது. ஏன்னா எக்ஸாம்ஸு அது இது கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அது அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால எல்லாம் வீக் கேப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம்னா அதே ஷாப்பிங் தான். இந்த ஷாப்பிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என் போட்ட மாதிரியே எல்லாம் இருந்துச்சா. ஸோ எல்லாம் போட்டுகிட்டே இருந்தோடனே எனக்கு கொஞ்சம் எல்லாம் மாற்றலாம் நினச்சி வச்சு போடுறதுக்கு எல்லாமே கம்மியாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ். சரி இப்போ வந்து போடலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம விஷால் மேடம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு தான் ட்ரெஸ் வாங்க போனோம். இது போகிற ரூட்லேயே எனக்கு எங்கள் மம்மிக்கு வாங்கிட்டோம். டபுள் மார்க் அந்த மாதிரி வாங்கிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வாங்கினோம். அந்த கேப்பில் என் தங்கச்சிக்கு நான் வீட்டிலேருந்தே சொல்லிட்டு போயிட்டேன், வேணாம் அவளுக்கு வாங்க வேணாம், இன்னும் நிறையா இருக்கு அவளுக்குன்னு. ஆனாலும் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வாங்கி ஆகணும்னு எதுவும் அந்த பட்டுச்சு நல்லா அட்ராக்டிவாக. ஸோ அது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் ஃபிட்லேருந்து. ஸோ இது வந்து நாங்கள் போகிற ரூட்லேயே 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகணும். அந்த ஃபுட் பத்து ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கே இது வந்து சைஜிரோ ரோடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். இது எப்போ போனாலும் எங்கேயாச்சும் ஒன்று கண்டிப்பாக வாங்கிடுவோம். இந்த மேலே வந்து வீனெக் வச்சு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கேன். கலர் கலராக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இதுக்கு எந்த பேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து சூஸ் பண்ணிட்டேன் இது. ஸோ ஒன்று பத்தாதுன்னு 2 வாங்கிட்டோம். ஸோ கையெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஸோ இதுவும் அப்புறம் இன்னொன்று வாங்கினோம். இது வந்து ரொம்ப சூஸபிளாக நான் தான் சூஸ் பண்ணி ரொம்ப கம்பேர் பண்ணி வாங்கிச்சு ரெண்டுமே. ஏன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் ஹேண்டு, சென்ட்ரல் பட்டன் வச்சு இந்த மாதிரி இருக்குது யூனிக்கு. இது ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு எங்கள் மம்மிக்கு. அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்குல்ல, கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே வாங்கினோம். இது எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன் ரேட்டு, உங்கள் கெஸ்டிங்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அங்கேயே எனக்கும் ஒரு டாப் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த மாதிரி டாப்பே இருக்கலாங்க. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்ல. இன்றைக்கி தான் என் கையில் அவ்வளோ மாட்டுச்சு. இது வாங்கியே ஆகணும்னு எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு. சரி அவங்களே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாளைக்கு அவங்களே வாங்கினான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இந்த கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு நெக் ஓப்பன் பேக்கிங் வச்சு இங்கே ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபிட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டை பண்ணுறதுக்கு நாட் போடுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி என் கலருக்கு வந்து இது ஒரு மாதிரி லைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஜீன்ஸ் மேலே போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இதோட ப்ரைஸும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு மேலே நான் வந்து சொல்கிறேன், கரெக்டாக கெஸ் பண்ணலான்ட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவோட கான்செப்ட் நடுவில் எங்கள் அம்மா வந்து அங்கேயும் ஒரு விஷால் மெகா போனதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பிங் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ காமிக்கிறது. இது வந்து எங்கள் அம்மா வந்து சரி நைட்டு வேறு மாதிரி ஏதாச்சும் எனக்கு ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டு அங்கே போனப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேண்ட்டு டாப்பு ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுறது நைட்டு. ஸோ ப்ரைஸ் அங்கெல்லாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கே தான் வாங்குவாங்க நீங்கள். ஸோ இந்த பேண்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, எலாஸ்டிக்கு ஃபிட்டாக இருக்கும் எங்கள் மம்மிக்கு. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து டாப்பு, இது வந்து ஜீன்ஸ் மேலே வேணாலும் வேர் பண்ணலாம், இந்த மாதிரி ரெகுலர் டிஷர்ட்டாக வேணாலும் வேர் பண்ணலாம். எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டார்க் பிங்க்கில் இது ஒன்று வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 120 rupees இந்த டிஷர்ட். நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஃபிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி போட்டால் தான் ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 2 தான் இப்போதான் முழுக்க எண்டாக வரப்போகுது. ஸோ நான் தான் வந்து வீட்டிலேருந்து கேல்குலேட் பண்ணி போட்டேன், இவ்வளோ வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அங்கே போனால் எங்களுக்கு ஸ்கேன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு டெய்லி வேர்க்கு போடுறதுக்குன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து 120 rupees. ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒன்று பேண்ட்டு வீட்டுக்கு போடுறதுக்கு அது ஒன்றா வாங்கிடுவேன். வீட்டுக்கு போடுறதுக்கு பேண்ட் இல்லை, அது ஒன்று போடும். வெளில போடுறதுக்கு தான் எனக்கு நிறையா வேணும். ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் ட்ரெஸ் போடுறதுனால நிறைய வேணுமா இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கி பில் போடலான்னு போகும்போது தான் எனக்கு இன்னொன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு.
வீட்டிலேருந்து கேல்குலேட் பண்ணி போயிருந்தேன்னா அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. சரி எங்கள் அம்மாவும் வாங்கினாங்க. இந்த டிஷர்ட் வந்து 170 rupees. ரொம்ப ஒர்த்து, நல்லா இருந்துச்சு. வெளில போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பேட்டர்ன் நல்லாயிருக்கும். இது ஒன்று. அப்புறம் வந்து என் தங்கச்சிக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த காட்டன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நான் இந்த வெயிலுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. எனக்கு காட்டன் மெட்டீரியலு, சாரி காட்டன் இல்லை, ரெகுலர் ஃபிட்டு தான். என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் சொல்கிறேன். இது ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வெயிலுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் எவ்வளோ நினச்சிங்க, 190 rupees அவ்வளோதாங்க. நம்ப மாட்டீங்க, வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அன்பிளான்டாக தான் இந்த ஃப்ராக் வந்து தங்கச்சிக்கு வாங்கிட்டுள்ளது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டிஷர்ட் வாங்கிட்டோம் எனக்கு. இது வந்து ஆல் டே எவ்ரிடே நல்லா எல்லோ கலர், லைட் எல்லோ. இது வந்து 90 rupees. இது ஒன்று தான் வந்து இதில் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து எப்போ விஷாலுக்கு போனாலும் இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் பேண்ட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். எப்போ போனாலும் ஏதாச்சும் எடுத்துறது. நான் அவ்வளோ இதனால கண் போன மாட்டேன். எங்கள் அம்மா தாங்க போனப்போ ஒன்று வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இது தடவை போனப்போ இது வாங்கிட்டோம். எப்போவுமே அது 3/4 இல்லை ஹாஃப் ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் பேண்ட் மாதிரி வருது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நாட் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் மட்டும் செம்மையாக இருக்கும். மெட்டீரியலுக்கு அளவே இல்லை. ஸோ இது 200 கிட்ட வருது. இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்போவுமே வாங்கும் போது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். வந்து இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு கடைசியாக நாங்கள் போனோடனே வாங்கினது இந்த டாப் தான். போன உடனே ஸ்டார்டிங்லேயே இந்த டாப் எடுத்துட்டோம். ஸோ இது இந்த ரொம்ப எலாஸ்டிக்கு, எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாடிக்கும் இது ஃபிட்டு, ஆல் ஃபிட் ஃபார் எவ்ரி பாடிஸ். அண்டு எதுவுமே சிம்பிள் டிசைன் வச்சுருக்காங்க. ஒரு பிரிண்ட்ரெஸ்ட்டை ஐ லவ் என்வாய் அப்படின்ற மாதிரி. 190. இது வந்து 200 rupees. ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ரெகுலர் ஃபிட் இதுவே எனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கிறது. இது எல்லாமே வாங்கினேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்கினது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இதில் நீங்களும் ஏதாச்சும் வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்தால் கண்டிப்பாக அந்த ஷாப் அந்த மார்ட்டை வந்து விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கேட்காதீங்க. எக்கச்சக்கமாக நிறையா அள்ளிட்டு போவீங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச டாப்ஸ் எங்கள் அம்மா அது எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அடுத்த விட ஷார்ட்ஸு அடுத்த விட வீடியோஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. பாய்.